கிரிட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஃபைனலாக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்சு, அட் த சேம் டைம் ஹோமில் ஃபஸ்ட்டு வின்னு. எப்போ விராட் கோலி மேட்ச் முடிச்சுட்டு ஓடி போனார். எங்கே தான் ஏன் போகிறாரு, வித்தியாசமான செலிப்ரேஷன் ஏதாவது பண்ண போகிறாரான்னு பார்த்தா ஹேசுலட்டை பிடிச்சி கட்டி பிடிச்சி தூக்கினாருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அவர் வெல் டிசர்வுங்க. அவருனால தான் மேட்சை ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆர்ஆர் சரியான ஒரு ஃபைட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். மேட்ச் எங்கே ஜெயிச்சாங்க, இனிமேல் பிளே ஆஃபோடைய கனவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, இந்த வருஷம் கோப்பை, அதை பற்றி பேசுவோம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசுவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபிக்கு கிடைச்சது ஒரு லக்கான ஒரு விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200க்கு மேலே போட்டோம்னா ஆர்ஆரை ட்ரபிள் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான டார்கெட் வந்துச்சு. ஆரம்பத்தில் ஃபில் சால்ட் இன்னைக்கு அவ்வளோவா டச்சில் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு பக்கம் விராட் கோலி ஓரளவுக்கு ஸ்லோவாக ஆடுற மாதிரியே தெரிஞ்சாலும் அவர் பயங்கரமாக ஆடுவார். ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 23 பாலுக்கு 26 அப்படிங்கிற மாதிரி ஆடினாரு. அண்ட் விராட் கோலி ஆப்வியஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி வேற லெவல் ஆக்சலரேட் பண்ணி 70 அப்படிங்கிற மாதிரி அடிச்சாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீமோட கீ பிளேயர் தேவ்தத் படிக்கல். பல தடவை சொல்லிட்டேன், என் வீடியோ கையில் அவ்வளோ பேர் வந்துட்டு கமெண்ட்ல கழுவியெல்லாம் ஊற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திடீர்னு படிக்கல் ஃபேன்ஸாக மாறினவங்க இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கிடையாது, அப்சனில் கடைசி ரவுண்ட் அவரை பிக் பண்ணப்பவே நான் சொல்லிட்டேன், ரொம்ப குரூஷியல் பிளேயருங்க. ஆர்ஆருக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் டவுன் ஆர்டரில் வந்தது, இப்போ டாப் ஆர்டரில் கொடுக்குறாங்க. ஸோ நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நிறைய கேம் பிளே மாற்றிருக்காரு. இன்னைக்கு தர்ம அடி அவர்னால தான் அந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது, ரன் ரேட் அப்படிங்கிறது புஷ் பண்ணி மேலே கொண்டு போக முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே இருந்தாலுமே ஸோ 6 ஓவருக்கு 59ங்கிற மாதிரி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோம்னா 10 ஓவரில் ஒரு 90 அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. 15 ஓவரில் 150ங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்திலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 20 ரன் கம்மியாக அடிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, ஸோ அந்த பக்கம் படிக்கல் அவுட் ஆன உடனே, விராட் அவுட் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமாக கேப்டன் கம்பெனி கொடுக்கல. ஸோ பட்டிதர் அவுட் ஆகிட்டாரு. ஜிதேஷ் சர்மா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக டிம் டேவிட் கடைசியாக தான் புஷ் பண்ணாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ எனிவே அட்லீஸ்ட் ஒரு 15 ரன் ஷாட் இருந்தாலும் 206 அப்படிங்கிறது ஒரு நல்ல டார்கெட் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் ஆர்ஆர் தானே டாப் ஆர்டரில் தூக்குனா ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு நினச்சாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் மட்டும் செட்டில் ஆகிட்டார்னா ஆர்சிபிக்கு ட்ரபிள்ங்கிற மாதிரி நம்ம ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருப்போம். அவர் செட் ஆகியிருந்தாருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அட்டி பவர் பிளேயில் ஸோ பிரித்து வீசிட்டாருங்க. அவர் ஒரு மைண்ட் செட்டோட வந்திருந்தாரு, பிரித்து வீசிட்டாரு. ஸோ அங்கே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தது நம்மளுடைய ஜோஸ் ஹேசுலட். அதை வந்துட்டு நம்ம பாராட்டி ஆகணும். அங்கே ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பவுலர்ஸுமே ட்ரை பண்ணாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் தான் இடிக்குது, உங்களுடைய பெஸ்ட் பவுலர் ஹேசுலட் தானுங்கும் போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் நியூ பாலில் கொடுத்தாகணுங்க. அட்லீஸ்ட் பூவி போட்டதுக்கப்புறம் செகண்ட் ஓவராவது கொடுத்தாகணும். ஆனால் 3 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வரது எனக்கு என்னமோ சரியில்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஒரு விக்கெட்டை முன்னாடியே எடுத்துருக்கலாம் ஹேசுலட் வந்திருந்தார் அப்படின்னா. ஹேசுலட்டை பேக் பண்ணி கடைசி ஓவர் வைக்கிறத விட ஸோ பவர் பிளேயில் 2 ஓவர் கொடுத்துட்டு இன்னைக்கு போட்ட மாதிரி அந்த ஒரு 19வது ஓவர், அது மட்டும் இல்லாமல் 16வது ஓவர் வந்துட்டு கரெக்டாக போடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ பவர் பிளேயில் 2 ஓவர், அதுக்கப்புறம் 16, 19 ஓவருங்கிற மாதிரி 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறுத்தவே இல்லை. வரவங்க போகிறவங்க எல்லாருமே, நிதிஷ் ராணா ஒரு கேமியோ ஆடினாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய கேப்டன் ரயான் பராக் ஒரு கேமியோ ஆடினாரு. சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்ஆர் இருக்காங்களே, ஸோ அந்த டீம் மாதிரி ஒரு டீமை பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் 3 மேட்ச் தோத்தது எப்படி தெரியுமா? ஒரு 20 பாலுக்கு 20 ரன் இருந்துச்சு, அந்த மேட்சை தோத்தாங்க. சூப்பர் ஓவர்லாம் போகவே தேவையில்லை, அந்த மேட்ச் ஈஸியாக கையில் இருந்தது, அந்த மேட்சை தோத்தாங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஓவர். சுபம் தூபே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா செமையாக ஆடிட்டு இருந்த ஜுரேல், அவர் ஓரளவு கட்ட போட்டு ஆடினாலுமே ஸோ ஃபைனலாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் முடிச்சிருவாங்கங்கிறதாங்க இருந்தது. ஏன் அப்படின்னா 12 பாலுக்கு 17 ரன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வந்தாருங்க ஹேசுலட், நான் ஏன் இந்த டீமுடைய பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி செமையாக போட்டார். ஆனால் இந்த இடத்துல நான் கிரெடிட் அப்படிங்கிறது ஜிதேஷ் சர்மா கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஆஸ் அ கீப்பராக அந்த இடத்துல எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அது அவுட்டு தானுங்கிற மாதிரி நின்னாரு. ஹேசுலட் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே பட்டு பவுன்ஸ் ஆகி தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அவுட்டு தானுங்கிற மாதிரி அந்த ஒரு ரிவ்யூ எடுத்தாங்க. ஜுரேலுடைய விக்கெட் போச்சுங்க. அதுதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் எகைன் ஆர்ச்சர் உள்ள வந்தார். அங்கேயே அசரங்கா தான் வந்திருக்கணும். ஆர்ச்சர் வந்த உடனே அவரு அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சரியான ஒரு ஸ்பெல்லு, அந்த ஸ்பெல்லு தான் மேட்சை வின் பண்ண வச்சுது. விராட் கோலி மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் பெருசாக செலிப்ரேட் எதுவும் பண்ணாமல் ஓடி வந்து அங்கேருந்து லாங்கான்லேருந்து ஓடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேசுலோட ஆக்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக இந்த மேட்சும் ஹோமில் தோக்க வேண்டிய மேட்ச், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேர்லஸாக இருக்கக்கூடாது.
முடியாது. ஹோம்ல இன்னும் அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஹேசல்வுட்டுடைய நல்ல ஒரு பவுலிங்னால நான் ஜெயிச்சிருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி கிடையாது. ஆனா கடைசி சமயத்துல வந்துட்டு ஹேசல்வுட் வந்துட்டு காப்பாத்தி குடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் ஹோம்ல அவங்க எதிர்பார்த்த ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு வெற்றிங்கிறது வந்துச்சு. ஸோ டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணணும். அட் த சேம் டைம் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. காம்படிஷன் ஹெவியா இருக்குங்க. 4 இடத்துக்கு 7 டீமுக்கு மேல போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் இருந்தாலுமே அவங்களுக்கும் சில சான்ஸ் எல்லாம் இருக்கு. எனிவே இந்த 4 டாப் 4 அப்படிங்கிறது வெறித்தனமா இருக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.